எங்க வீட்டோட முதல் மருமகன்னு உன்னை நாங்க எங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். என் புருஷனும் என் பிள்ளைங்களும் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தரா தானடா பார்த்தாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணிருக்கடா. அத்தை என்னத்த சொல்றீங்க? நான் என்ன துரோகம் பண்ண? நான் யாரையும் ஏமாத்தல. நீ யாருக்குமே உண்மையாவே இருந்ததில்ல. ஏமாத்துறது மட்டும்தான் இவனோட வேலையாவே இருந்திருக்கு இல்ல? என்னத்த என்னடா என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, என் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கண்ணு முழிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்ன அவங்க கோமால இருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு மன ரீதியா பிரச்சனை இருக்கும். அவங்க மென்டல் ஹெல்த் சரியா இருக்காது. அப்படி சொல்றவங்கள வச்சுக்கிட்டு என்னத்த நீங்க? அப்புறம் சொல்லு. அத்த அப்படிப்பட்டவங்க சொல்றத வச்சு நீங்க எப்படி என்ன இப்படி பேசலாம்? என் பொண்ணு உன்னை பத்தின எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டா. அவளுக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டிட்டு இப்ப என் அத்தைக்கும் பைத்தியக்காரி பட்டம் கட்ட பாக்குறியா? இல்ல டேய், உன்னை இதுக்கப்புறமும் நம்புறதுக்கு நாங்கெல்லாம் என்ன முட்டாளா? எங்களை பார்த்தா அந்த அளவுக்கு கேனைங்களா தெரியுதா? நீ என்னென்ன பண்ண, எப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் பண்ண, நீ எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோ. ஐயோ, என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே. என் அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கடா. உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பாவிடா நீ, பாவி. பேரன்னு உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க தெரியுமா அவங்க? அஞ்சலியே உனக்கு கட்டி வைக்கிறதுக்கே அவங்கதான் முக்கியமான காரணமா இருந்தாங்க தெரியுமா உனக்கு? அஞ்சலி ஆரம்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே இல்லை. ஆனா நீ நல்ல பையன், அம்மா அப்பா இல்லன்னா கூட நீ பொறுப்பா வளர்ந்திருக்க. இவனுக்கு நம்ம பொண்ணு கொடுத்தா நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் அத்தை தாண்டா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை போய் நீ கொலை பண்ண பாத்திருக்கியேடா? ஐயோ அத்த, அவங்கள நான் கொல்லலாம் பாக்கல. பாக்கலையா? ஆமா அத்த, அவங்கள தான் அன்னைக்கு தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க.